கேட்டு இந்தியா கேட் வந்து அதாவது எதுக்குன்னா அந்த டைமில் வந்து அங்கிரேஜிக்காரங்க வந்து இந்தியாவை பிடிக்கிற டைமில் இது உள்ளே நுழைஞ்சாங்க. அதனால வந்து டெல்லியில் இந்தியா கேட்டுன்னு வச்சுருக்காங்க. இங்கே வந்து கேட் ஆஃப் இந்தியா அந்த வழியாக தான் உள்ளே நுழைஞ்சாங்க. ஆ வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் வணக்கம். நக்கி எடுத்துக்கலாம் வாங்க அப்படியே. பாபாவோட ஆசீர்வாதத்துல கூடி சீக்கிரமா 90 பர்த்டே கொண்டாடணும். சேஃப்டி ஃபர்ஸ்ட். அங்கே பேசுவாங்க வெளிநாடுகளில். நல்ல மேலே வந்தாப்பல கோதுமை எங்கால காய்ச்சல் நிறுத்துறோம் இல்லையா? அரளி பூ அந்த என்ன கடதாசி பூ, காட்டு அரளி, காட்டு அரளி அதெல்லாம் தானே தண்ணி இல்லாமல் வளரும். ஆமாம் காட்டு அரளி தண்ணி ஊற்றுவாங்க. டெங்கர் வச்சு அதில் ஊற்றுவாங்க. செவ்வரளி இந்த மஞ்சள் 14 கிலோமீட்டர். அப்போ ஃபுல்லாக மேலே என்ன அப்போ மேலே மலையை குறைஞ்சி இப்போ இருக்கிறதுலே பெரிய டனல் இதுதான். 14 கிலோமீட்டர். பெரிய டனல் 14 கிலோமீட்டர் சுற்றி போகிற நீங்கள் இப்போ நேராக போகிறீங்க. ஆமாம். இப்போ முதல்ல வந்து மேலே மலை ஏறணும். இப்போ மலை ஏறாண்டே ஏறணும்.
கடையில் பேர் 460 rupees and 2 rupees. பேக்கை கடை வாங்க வாங்க மா நீங்க போனா பார்க்க பார்க்க வாங்க வீடியோ எடுக்கல நீ பம்பாய் இந்த துணியில பேக் அது சாரியில தச்சுட்டு வடிவா இருக்கு என்ன அவர் கை காட்டிட்டு அடிச்சுட்டானே அடிச்ச வீடியோ ஆதாரம் இருக்கு बम्बई 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 ஆடை இப்படி பாசல் டீ பாசல் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கா எப்படி டீ பாசல் இந்த இது அங்கே ஊரில் இப்படி இல்லை டீ பாசல் கூட்ட போகிறாங்க வெயிட் வெயிட் துபாய்க்கு வந்து நாங்கள் கடைகளுக்கெல்லாம் போயிட்டு கொட்டலில் வந்து தங்கிட்டு இப்போ பொம்பாய் கொட்டல்லையே காலமாக சாப்பாடை முடித்து கொண்டு திருப்பியும் நாங்கள் பொம்பாயை சுற்றி பார்க்குறதுக்கு காலையில் ரெடி ஆகிட்டோம். இனி வந்து காலையில் ஒழும்பி கொட்டல்லையே சாப்பிட்டு இனி பொம்பாயை சுற்றி பார்க்க போகிறதான் இன்றைக்கு இந்த வீடியோவில் வரும். பம்பாயில் வந்து நிற்கிறோம். பம்பாய் கொட்டலில் சாப்பாடு காலமாக சாப்பாடு கடலக்கறி
வாசம் ராத்திரி வேறு என்ன மனம் இவ்வளோ பூத்துருக்கு பூ வாசம் இதா வேற இந்த பூ பந்தல் வாசமாக இருக்கு Bombay market. Tamil போகுது வாழைத்தண்டு அம்மா இங்கே வாழைத்தண்டு பம்பாய் மார்க்கெட் நேரையா என்ன வசலியா நேரா கங்குல் கீரை வெந்தய கீரை எல்லா கீரையும் இருக்கு என்ன இருக்கிற இடத்துல சாப்பிட கொடுத்து வைக்கலையே அதான் எல்லா கீரையும் இருக்கு நமக்கு தான் சாப்பிட கொடுத்து வைக்கல இனி அடுத்த முறை வீடு ஒன்று எடுத்து சமைச்சு சாப்பிட்டு போ கேளுங்க இதுல தமிழாக்கள் கதைக்கணும் தமிழ் கடவுளே அங்க வா எங்களை தேடினாலும் வாங்க அங்காலேண்டா தூர போற மாதிரி இது கிடாக்கு அத்தை இல்ல இது என்ன கறி வைக்கிற உடச்சே வச்சிருக்கிற பாத்து एट पेर कड़ा गेट पेर मौका आधा किलो नंगो 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 தர்பார் படம் ஷூட்டிங்லாம் இங்கே எடுத்தாங்க. ரஜினிகாந்த் ஒரு சீன் இதில் வருவார் இந்த ரோட்டில். அம்பானி வீடு இங்கே கிடையாது, இது கிராஃபர்ட் மார்க்கெட்.
விஜய் படம் என்னமோ ஒரு படம் எடுத்தானே, அது என்ன படம் டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. விஜய் படம் ஒரு படம் எடுத்தாங்க, கொஞ்சம் பழைய படம். அதில் வந்து அவன் பஸ்ஸில் வந்து தீவிரவாதி வந்து பாம்பு வச்சுருப்பான். அப்போ அவனை பிடிச்சிருவாங்க, விஜய் பிடிச்சிருவாரு. பிடிச்சி இந்த லெஃப்டில் வருது பாருங்க, இதான் ஒரு ஹாஸ்பிட்டல். இது ஹாஸ்பிட்டலாக காமிச்சிருப்பாங்க, இந்த யூனிவர்சிட்டியை வந்து ஹாஸ்பிட்டலாக காமிச்சிருப்பாங்க. இல்ல 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 அது வேற பழைய படம், அது ரொம்ப பழைய படம், இப்போ வந்தது. சத்யராஜ் இருக்க மாட்டார் அதுல. இல்லை விஜயோட தங்கச்சி கூட காணாமல் போயிடுவார். தங்கச்சி கூட காணாமல் கடத்தி கொண்டு வச்சிருப்பாங்க, கண்டுபிடிப்பார் அவர். என்னமோ நல்ல படம்லாம். அது இது ஹாஸ்பிட்டலாக காமிச்சிருப்பாங்க. தெரியல. இந்த கேம் ஹாஸ்பிட்டல் இதில் தான் எடுத்திருப்பாங்க. லெஃப்ட் சைடில் கேம் ஹாஸ்பிட்டல். நேராக உங்களுக்கு தெரியுதா, லெஃப்டில் தெரியுதா கேம் ஹாஸ்பிட்டல் தெரியுதா, இதில் தான் எடுத்திருப்பாங்க. நேராக வந்து இப்போ எதால தெரியுது, விடி ரயில்வே ஸ்டேஷன், விக்டோரியா டெர்மினல். ஹலோ, ஹலோ கேக்குதா? அது ரயில்வே ஸ்டேஷனு, இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸு. லெஃப்டில் வர்றது கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி ஆஃபீஸு. முன்னாடி நேராக ஏத்தால தெரிகிறது இது விடி ரயில்வே ஸ்டேஷன். ஊருக்கெல்லாம் போனால் இங்கே தான் போனோம். 18 ட்ராக் இருக்குது, இல்லை 19 ட்ராக் இருக்குது. இல்லை இது ரயில்வே ஸ்டேஷன், நேராக தெரியுது ரயில்வே ஸ்டேஷன். துப்பாக்கி विजय का मूवी है वो, तुप्पाकी मूवी है. करेंगे उधर से लेफ्ट मार के उधर से जाने का था, इधर से आते तो जाते थे. இந்தியா, இது பழைய பில்டிங்கு, இது புது பில்டிங்கு. நேராக தெரியுது பாருங்க, அது ஷேர் மார்க்கெட்டு, பிஎஸ்சின்னு எழுதியிருக்கு பாருங்க. நேராக பெரிய பில்டிங் தெரியுது, ஒரு போட்டு மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இதில் இப்போ இந்த விஜய் படத்தில் ஒரு படத்தில், இப்போ ஒரு படத்தில் கூட காமிப்பாங்க. என்னது, வாரிசு படத்தில் கூட காமிப்பாங்க அதை. நேராக இது டாஜ் ஹோட்டல். இங்கே தான் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணது. ஏத்தால கேட்டப் இந்தியா. பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்துக்கும் ரகுவரனுக்கும் மீட்டிங் நடக்கும் தெரியுமா? ரஜினிகாந்த் சொல்லுவார், ரகுவரன் சொல்லுவான் ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் முடிச்சிருந்தான் பாக்கே அப்படிம்பாரு. யார்? ரகுவரன் கேட்பாப்புல. அவர் ரகுவரன் ஆள் வந்து டாஜ் ஹோட்டலில் காமிப்பாங்க. அப்போ ரஜினி சொல்லுவார் 5 செகண்டில் முடிச்சிருந்தான் பாக்கே அப்படிம்பாரு. ரஜினியோட ஆளெல்லாம் இந்த கேட்டப் இந்தியா மேலே இருப்பாங்க. इंडिया गेट தெரியுதோ தெரியல, ஒரு தீவு ஒன்று இருக்கு பாருங்க. இந்தியா கேட்டுக்கு பின்னால் அப்படி கடலாக தான் இருக்குது. இதுதான் இந்தியா கேட். ஓ, அது அங்கால ஒரு தீவு இருக்கா, அந்த அதில் ஒரு தீவா தீவு. ஓ, இதில் ஓ வெளியில போலாமா? இதுல தீவுக்கு போலாமா இந்த போட்ல?
இந்தா நிற்கிறேன். இந்தியாவில் வந்து 2 இடம் இருக்குது இதே மாதிரி. ஒன்று வந்து இந்தியா கேட்டு. இந்தியா கேட்டு வந்து அதாவது எதுக்குன்னா அந்த டைமில் வந்து அங்கிரேஜிக்காரங்க வந்து இந்தியாவை பிடிக்கிற டைமில் இது உள்ளே நுழைஞ்சாங்க. அதனால வந்து டெல்லியில் இந்தியா கேட்டுன்னு வச்சுருக்காங்க. இங்கே வந்து கேட் ஆஃப் இந்தியா அந்த வழியாக தான் உள்ளே நுழைஞ்சாங்க. அவங்க இந்த வழியாக நுழைஞ்சதுக்காண்டி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இது வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இதில் வந்து ரஜினிகாந்தோட பாட்ஷா படம் ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க இதில். அப்புறம் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணது இந்த சைடில் தாஜ் ஹோட்டல். இது 4 இடத்துல அட்டாக் பண்ணாங்க. ஒன்று விடி ரயில்வே ஸ்டேஷன், இது தாஜ் ஹோட்டல் ஒன்று, நரிமன் பாயிண்ட் ஒன்று, அப்புறம் நரிமன் ஹவுஸ்ன்னு சொல்லி 4 இடத்துல அட்டாக் பண்ணாங்க. அதில் மெயினான இடம் இது ஒன்று. இது வந்து ரத்தன் டாட்டா, டாட்டாக்காரங்க உள்ள இது ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலு. மாதிரி தெரியும், நெக்லஸ் மாதிரியே தெரியும். அதான் குயின் நெக்லஸ் சொல்லுவாங்க. இந்த கடலோட வளைவு சூரியோட படமா? சந்தானம் வந்து ஒரு படத்துல பானிபூரி விற்பாரு பாருங்க. 1 ரூபா சண்டை வரும், 1 ரூபா கொடுத்துருத முடிச்சிருதே அப்படின்னு சொல்லி ஒரு கடல்ல குளிக்க போறீங்களா? ஏன்னா இறக்கி விட்டு, ஏன்னா அந்த பக்கம் கேரளால வந்து ஏற்றி விடுவாங்க. பாஷா வேண்டாம், பாம்பே வேண்டாம், அப்படி ஒரு டெம்போ ட்ரெயின்ல பெரிய வேன்ல வந்துட்டு இருப்பாரு ரஜினிகாந்த். விஐபி போயிடுமோ? 2-3 விஐபி போயிடுமோ? அம்பானிக்கு வரான். இப்போ கடலுக்கு போகிறோம். ஒரு போலீஸ் பாதுகாப்போட வண்டி போச்சு, அதுல அம்பானி போறாரு. இப்போ நேராக வந்து எல்லாரும் வந்து ஒரு இது இருக்கு, மவுண்ட் மேரி ஒரு சர்ச்சுன்னு இருக்கு. சர்ச் பார்ப்பீங்களா எல்லாரும்? அப்போ அதே அளவு கஷ்டப்பட்டாக்களும் இருக்கணுமே, அதுதான் பிரச்சனை. இந்த படத்துல நிறைய படத்தில் இந்த விஜய் ஷூட் பண்ணியிருக்காங்க. தலைவா படத்தில் விஜய் போட்டில் படுக்க வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. பாந்திரா ஒர்லி சீலிங். இதுக்கு பேர் வந்து பாந்திரா ஒர்லி சீலிங். பாலத்துக்கு பேர் வர மாதிரியா கடல் வழியாகவே ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஆகிட்டுனா இங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிற ரோடு எல்லாம் க்ளீன் ஆகும். பக்கத்திலே ஷாருக்கானோட பங்களா. இந்த ஏரியாவில் தான் ஷாருக்கான், சல்மான் கான் எல்லாம் இங்கே தான். பிள்ளையார் தண்ணி கரைக்கிற கணேஷ். கட்சி கொடி பிஜேபி மோடியோட கொடி. மோடியோட கொடியா?
ஓகே ஓகே நான் முடிச்சிட்டேன் நான் சும்மா இதான் எடுத்துட்டு வருவோம் ஓகே வா 24 மணி நேரம் ஆள் சுற்றிட்டே தான் இருப்பாங்க பூரா கிறிஸ்டின்காரங்க இங்கே கூட கிறிஸ்டின் ஏரியா அது இப்போ ரைட் சைடில் பாருங்க இப்போ ஒரு சல்மான் கானோட வீடு இது ரைட்டில் திரும்ப ரைட்ல தெரியுது பாருங்க அந்த போலீஸ் வண்டியில நிக்குது பாருங்க இதான் சல்மான் கான் வீடு பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் கேமரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த கேமரா மாட்டிருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டி மாட்டிக்கு நான் போறேன் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த இது படதா மாதிரி போட்டுருக்கு பாருங்க அதுல தான் இருக்கு கேலக்ஸி அபார்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் நெக்ஸ்ட் டைம் மணி என்ன மாணிக்கம் என்ன போயிட்டு வரோம் நன்றி நன்றி எல்லாத்துக்குமா எல்லாத்துக்கும் நன்றி Airport Bangalore ya. Bangalore. வணக்கம் 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 எல்லாரும் வணக்கம்
பேக்கேஜ் எடுத்துக்கலாம் அவங்க அப்படியே டோர் இருக்கிறார்.